தோண்ட தோண்ட வெளிவரும் பெண்களின் சடலங்கள் வெளியான அதிர்ச்சி தகவல். ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கிழக்கில் கன்னிவெடி அகழும்போது வெளிவந்த மனித எச்சங்கள். இலங்கையில் வெகுவாக அதிகரித்துள்ள எரிபொருள் விலை, மக்களை நினைத்து கவலை கொள்ளும் மைத்ரிபால. இந்தியாவின் முக்கிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய அனுர் அரசாங்கம் திட்டம். மஹிந்தவின் விஜயராம மாளிகைக்கு எம்பிக்கள் ரகசிய விஜயம். பிள்ளையாண்டுக்கு தொடரும் சிக்கல், அடுத்த கட்ட தீவிர நகர்வுக்கு தயாராகும் அனுர் அரசாங்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் சிறையில் இருக்கும் போதே அறிந்திருந்தார் என்பது தெரிய வந்துள்ள நிலையில் அதன் அடிப்படையில் பிள்ளையான் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். கொரோனாக்கல் பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் முன்னரே அறிந்திருந்தமை தொடர்பில் பிள்ளையான் மீதான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் அரச புலனாய்வு சேவை இயக்குநரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான நிலந்த ஜெயவர்தனவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் போது கடமை தவறியமைக்காக போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களுக்கு முன்னர் பெறப்பட்ட உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதற்காக நிலந்த ஜெயவர்தன மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பல கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் குற்றச்சாட்டின் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு அவரை பணியில் இருந்து உடனடியாக நீக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில்தான் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்த விதம் தொடர்பாக பிள்ளையானுக்கு எதிராக நடாத்தப்படும் விசாரணைகள் தொடர்பான உண்மைகள் எதிர்காலத்தில் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு மாளிகைக்கு மொட்டு கட்சியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜயம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் மொட்டு கட்சியின் உயர் பதவியில் இருந்த சிலரும் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளித்தவர்களும் இவ்வாறு சென்று வருவதாக கூறப்படுகின்றது. அதை தவிர தற்போதைய எதிர்க்கட்சி தரப்பில் உள்ள 2 அல்லது 3 உறுப்பினர்கள் ரகசிய சந்திப்புகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த காலங்களில் ரத்னபுரி, களுத்துறை மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றம் சென்ற சில உறுப்பினர்களே இவ்வாறு விஜயராம இல்லத்திற்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் இவர்களில் பலர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் வேறு வழியின்றி விஜயராம இல்லத்தை நோக்கி விரைவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. மேலும் எதிர்வரும் தேர்தலில் வெற்றி பெற மஹிந்தவிற்கு இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம் மிக்கவை என்றும் கூறப்படுகின்றது. அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் தொழிலில் நுழைபவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தென்மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாட நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார். அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும். மேலும் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ளும் பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளில் நேரடியாக சேரும் பல பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி இல்லாத நிலையில் ஆசிரியர் பயிற்சி பெறுபவர்கள் பெரும்பாலும் பட்டம் பெறாததால் தற்போதைய முறை குறைபாடுடையதாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி நிர்வாகத்தில் தேவையான மாற்றங்களை செயல்படுத்த ஒரு கல்வி சபையை நிறுவ முன்மொழிந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
எரிபொருள் விலை கடுமையாக அதிகரித்துள்ளது. பொருட்களின் விலைகளும் வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் தங்களது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், சமகால அரசாங்கம் தொடர்பில் நான் ஒன்றும் கூற முடியாது. நேரடியாக தொடர்புடையவர்கள் சாதாரண மக்கள் என்பதால் அரசாங்கம் தொடர்பில் மக்களிடம்தான் அபிப்பிராயம் கேட்க வேண்டும். மேலும் அரசாங்கம் பொறுப்பேற்று 7-8 மாதங்களே கடந்துள்ள நிலையில் தற்போது எதையும் கூறுவதென்பது கடினமானது. ஒரு வருடம் கடந்த பின்னர் அவர்கள் குறித்து தெரிவிக்கலாம். தற்பொழுது எரிபொருள் மற்றும் பொருட்களின் விலைகள் வெகுவாக அதிகரித்திருப்பதை காண முடிகின்றது. பொதுமக்கள் மிகவும் சிக்கலை எதிர்நோக்குகின்றனர். சாப்பிட முடியாத நிலையில் கூட மக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை சம்பூர் கடற்கரையோரமாக கன்னிவெடி அகழும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது மனித எச்சங்கள் வெளிவந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து இன்று குறித்த கன்னிவெடி அகழும் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வியாழக்கிழமை மோதூர் சம்பூர் கடற்கரையோர பகுதியில் நிலக்கீழ் கன்னிவெடி அகழும் பணி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக எம்ஏஜி எனப்படுகின்ற கன்னிவெடி அகழும் நிறுவனம் தங்களுக்குரிய தளபாடம் மற்றும் பொருட்களுடன் முகாமிட்டிருந்ததோடு கன்னிவெடி அகழும் பணியை ஆரம்பித்திருந்தது. இந்த நிலையிலேயே இன்றைய தினம் குறித்த பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்ற கட்டளையை பெறுவதற்காக குறித்த பணி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சம்பூர் படுகொலையின் நினைவாக அமைக்கப்பட்ட தூபியை அண்மித்த பகுதியில் அகழ்வு பணி மேற்கொண்ட போது மனித எலும்பு பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் கோயில் அருகில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுநாத சுவாமி கோயில் உள்ளது. இக்கோயிலின் முன்னாள் ஊழியர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஜூலை 4ஆம் திகதி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். அதில் 1998 முதல் 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவின் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சந்தேகம் இருக்கின்றது. பெண்களின் அந்த உடல்களை ரகசியமாக அகற்றுமாறு என்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தினர். இந்த உடல்களை நேத்ராவதி ஆற்றின் கரையருகே புதைத்தேன். பலியான பெண்களில் சிலர் மைனர் பெண்கள். பலர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டு பள்ளி சீருடை பையுடன் புதைக்கப்பட்டனர். மற்றொரு பெண்ணின் முகம் அமிலத்தால் எரிக்கப்பட்டிருந்தது. சிலரது உடல்களை தகனம் செய்ய வற்புறுத்தப்பட்டேன். முழு விவரங்களை நான் வெளியிட தயாராக இருக்கின்றேன். ஆனால் எனது குடும்பத்திற்கு பாதுகாப்பு தேவை. இந்த விவகாரத்தில் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது. எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் பட்சத்தில் விரிவான தகவல்களை வெளியிடுவேன். பெங்களூரை சேர்ந்த சட்டத்தரணிகள் ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேஷ்பாண்டு ஆகியோர் உதவியுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோயில் மாஜி ஊழியரின் புகார் என்பதால் தர்மஸ்தலாவில் இது பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் தென்கனரா காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதி பெற்று நேத்ராவதி ஆற்றின் அருகே சடலங்களை தோண்டி எடுத்து விசாரணை நடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பல பெண் சடலங்கள் ஆடைகளின்றி நிர்வாணமாக இருப்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பதும் உறுதியாகியுள்ளது. இந்த பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று குவித்த கொடூரன்கள் யார் என்ற விவரம் இன்னமும் தெரியவில்லை. இது பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடாத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.